தேர்தல் காலகட்டத்தில் தான் கூட்டணியில் பற்றி முடிவு செய்யப்படும். இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அரசியல் அப்படி தான். எங்களுக்கு யார் அங்கீகாரம் கொடுக்கின்றார்களோ, பிரதிநிதித்துவம் கொடுக்கிறார்களோ, அவர்களோடு தான் கூட்டணி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அமைக்கும். 2026 தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள், அவருடைய தலைமையில் இயங்குகின்ற கூட்டணியாக இருந்தாலும் சரி, கூட்டணிகளை பொறுத்து தான் ஆட்சி அமைக்கும். இங்கே இருக்கவங்க அங்கே பிரியலாம், அங்கே இருக்கவங்க இங்கே பிரிஞ்சு வரலாம். அதாவது 2 இடத்துக்கு பிரிஞ்சு வரலாம். எந்த அணி கூட்டணி பலமாக இருக்கிறோ அந்த அணி தான் ஆட்சி அமைக்கும். அது திமுக என்று சொல்ல முடியாது, அதிமுக என்று சொல்ல முடியாது. கூட்டணியை பொறுத்து ஆட்சியில் உட்காரணும். அதான் நிலை. 2019 ஆண்டு முதல் திமுக தலைமையிலான கூட்டணி சந்தித்த அத்தனை தேர்தலும் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. அதிமுக தொடர்ந்து தோல்வி தழுவி வருகிறது. இந்த நிலையில அதிமுக பாஜக மீண்டும் இணைந்திருக்காங்க. அதுல உங்க கட்சியும் இணைந்து உள்ளது. எப்படி திமுகவுக்கு நிகராக அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக இருப்பதாக நினைக்கிறீங்க? இன்னும் எப்படி பலப்படுத்த வேண்டும் நினைக்கிறீங்க? திமுகவில் பிரிவுகள் பிரிந்து வரலாம். நல்ல கூட்டணி இப்ப இருக்கிற கூட்டணி அவங்க எப்பவும் போல இருக்கிறாங்க. அது உடைந்தும் இங்க வரலாம். அதே மாதிரி இங்க இருந்து உடைந்து அங்கேயும் போகலாம்.